மீன்பிடி தடைக்காலம் முடிந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் வாங்க மக்கள் குவிந்துள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு அதிகரித்து காணப்படுகிறது? கூடுதல் விவரம். தற்போது மீன்பிடி தடைக்காலம் முடிந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தற்போது கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து மீன்களை தற்போது வாங்கி சென்று கொண்டிருக்கிறார். கடந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நள்ளிரவு முதல் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை 60 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருந்தது. மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக தற்போது 60 நாட்களாக மீன்பிடி தடைக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தடைக்காலம் கடந்த 15ஆம் தேதியுடன் நிறைவு பெற்று அனைத்து வகையான படகுகளும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றன. தடைக்காலத்தில் சிறிய வகை படகுகள் மட்டுமே குறைந்த தொலைவில் சென்று மீன்களை பிடித்து வரலாம் என்ற நிலை இருந்த போது குறைந்த அளவிலான மீன்கள் மட்டுமே கிடைத்ததால் கடந்த 60 நாட்களாக மீன்கள் விலை என்பது உயர்ந்தே காணப்பட்டது. இதனால் அசைவு பிரிவுகள் வருத்தத்தில் இருந்து வந்தனர். இந்த நிலையில்தான் கடந்த 15ஆம் தேதி முதல் அனைத்து வகையான படகுகளும் கடலுக்கு சென்று மீன்பிடிக்க சென்று வந்த நிலையில் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிக அளவிலான மீன்கள் கடலூர் மீன்பிடி துறைமுகத்திற்கு விற்பனை வந்துள்ளது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த அசைவு பிரியர்கள் அதிகாலை முதல் வியாபாரிகளுடன் போட்டி போட்டுக் கொண்டு மீன்களை தற்போது வாங்கி சென்றனர். கடந்த 60 நாட்களாக விலை உயர்ந்து காணப்பட்டாலும் ஆனால் தற்போது மீன்கள் சிறிதளவு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதிக அளவு மாற்றம் இல்லை என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் தடைக்காலத்தில் இருந்த மீன்களிலேயே தற்போது சிறிது மாற்றம் ஏற்பட்டு மட்டும்தான் இருக்கின்றது. 1000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ வஞ்சிரம் தற்போது 900 ரூபாய்க்கும் 800 ரூபாய்க்கும் விற்கப்பட்ட வவ்வால் மீன் 600 ரூபாய்க்கும் 550 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சங்கரா மீன் 450 ரூபாய்க்கும் 450 ரூபாய்க்கு விற்கப்பட்ட கனவா மீன் 300 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதே போல் 1 கிலோ இறால் 550 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 450 ரூபாய் விற்பனையானது குறைந்துள்ளது. இந்த விலை என்பது சிறிது குறைந்துள்ளதால் பொதுமக்கள் பெரிய அளவில் எதுவும் மாற்றம் இல்லை. மீன் வரத்து அதிகமாக இருந்தாலும் விலையில் மாற்றம் இல்லை என்பதால் பொதுமக்கள் சிறிது சோகத்துடன் இருக்கின்றனர். தற்போது அதிக அளவில் கடலூர் மட்டும் இல்லாமல் அருகில் உள்ள மாவட்டமான விழுப்புரம், அரியலூர் மாவட்டத்திலிருந்தும் சிதம்பரம் மற்ற நகரங்களில் இருந்தும் தற்போது பொதுமக்கள் இந்த மீன்பிடி துறைமுகத்தில் தற்போது மீன்களை வாங்கி சென்று கொண்டிருக்கின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.